ஹாய் நண்பா. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கே தெரியும் OnePlus 70 தான் இந்த 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி ரொம்ப அடி வாங்கிருச்சு. வேறு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலான்னு பார்த்து நானும் நிறையா வீடியோ போட்டேன். பட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. வீட்லேயே வேணான்ட்டாங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே பேட்டரியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண தான் நானும் என் ஃப்ரெண்டும் சர்வீஸ் சென்டர் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த வீடியோ எதில் எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. என் ஃப்ரெண்டோட OnePlus 9R ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆன்லைனில் ப்ரைஸ் செக் பண்ணப்போ 1200 1400 சொன்னாங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்வீஸ் சென்டர் கிடையாது, ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது. நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பிரிட்டிஷ் பேக்கரி மாடியில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே நண்பா, தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி பஜாருக்குள்ளே நுழைய போகிறோம். இதை கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஷார்ட்கட் ரூட்டில் வந்தோம். மீனாட்சி பஜார் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் மார்க்கெட்னே சொல்லலாம். இங்கே வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் கிடைக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு 150 கிட்ட 300 கடைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குன்னு. சாயங்காலத்துக்கு மேலெலாம் கூட்டம் அலமோதும். டெம்பர் கிளாஸு, பழைய செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் ஃபோனு, புது ஸ்மார்ட் ஃபோனு, அப்புறம் சென்ட்டு பாட்டிலு, ஸ்பீக்கரு, சின்ன பிள்ளைங்க விளாட்ற ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் டச் டிஸ்பிளே அந்த மாதிரி ஐட்டமும் கிடைக்கும். இப்போ 4000 ஒரிஜினல் டிஸ்பிளேனா இங்கே 2500 மாற்றி தருவாங்க. 2000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். ஓகேவா? மதுரையில் இருக்கவங்களும் தெரியும், வெளியூர்லேருந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம நேராக போனோம்னா நமக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டு தங்கரில் கிட்ட வரும். இப்போ நம்ம ஜங்ஷனுக்கு வந்துட்டோம், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே எப்பயும் தேசிய கொடி பறக்கும், இன்றைக்கி என்னன்னு தெரியலை, காணோம். மதுரையோட ஜங்ஷன் பார்த்துக்கோங்க, லைட்டிங்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்றது தெரியலை, செம்மையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கரியல் தேட்டர் விக்ரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் நாளைக்கு போகிறோம். இது வந்து டவுன் ஹால் ரோடு, அப்படியே எயித்தாவில் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் ரோடு. இதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் செகண்ட்ஸ் மார்க்கெட்லாம் கிடைக்கும். இந்த வந்துருச்சு நம்மளோட மொபைல் சர்வீஸ் சென்டர். பிரிட்டிஷ் பேக்கரிக்கு மாடியில் இந்த OnePlusன்னு கூட வச்சுருக்காங்களா, இங்கே தான் நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம். யூ-டர்ன் போட்டு வரணும். ஓகே, இப்படி தான் மேலே ஏறுற மாதிரி இருக்குது காம்ப்ளெக்ஸுக்கு மேலே. இவங்க ஆத்தரைஸ் சர்வீஸ்ன்ற எதுக்கு பார்த்தீங்கன்னா OnePlus, லினோவோ, அசூஸ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பண்ணுறாங்களான்னு தெரில. பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பஜார் இருக்குல்ல, சர்வீஸ் சென்டர் மொபைல் பஜார். இவங்க தான் OnePlusோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர். ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க ஆளுகள்லாம். ஓகே, 3 monthsக்கான இதான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர். ரிசப்ஷனுக்கு 2 பேர் இருக்காங்க. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி ஓடுது. அப்புறம் ஷோகேஸ்க்கு. ஸோ நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க கஸ்டமரை. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வெயிட்டிங் ஏரியாவில் உட்கார வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஏசி போட்டு வெயிட்டிங் ஏரியா இருக்குது. கொடுத்துருக்காங்க. மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓவராலாக காஸ்ட் எவ்வளோ வந்துருக்குன்னா, ஒரிஜினல் OnePlusோட பில்லு தான் போட்டு விட்டுருக்காங்க. எவ்வளோ வருதுன்னா, பில்லு நான் பின்னாடி ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணுறேன். ஒரிஜினல் பில்லு தான், 3 monthsக்கான வாரண்டியோடு இருக்குது. இதில் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1772 ரூபா கிட்ட ரேட். ஒரிஜினல் பேட்டரி தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா OnePlusோட அஃபீஷியல் ஒரிஜினல் கேஸ்லாம் இருக்கும், அவங்களோட வெப்சைட்லாம் போட்டிருப்பாங்க, அதுவுமே சேல் பண்ணுறாங்க. அப்புறம் சார்ஜரு அந்த மாதிரி ஐட்டம் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் 1700 ரூபா அப்படின்ற போது தான் கொஞ்சம் தூக்கி வாரி போடுது. இருந்தாலும் ஒரிஜினல் பேட்டரியாக போயிடும், பயம் இல்லாமல் திருப்பி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கிடையாது. இவன் வந்து இங்கே தான் வேலை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி
அசூஸில் இருந்தான், சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் இன்ஜினியராக இருந்தான், பர்ச்சேஸ் சேல் போயிட்டாப்புல தலைவர். ஸோ அதனால தான் சரின்னு எனக்கு தெரியும் இங்கே என்ன மாதிரி டெக்னிக்கில் மாற்றுவாங்க என்னென்னு. ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஃபோன் கையில் கிடச்சி என்ன பண்ணுறேன், பின்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டினேன், லேமினேஷன் ஸ்டிக்கர். அது வந்து ஹீட் பண்ணி டோரை கழட்டமாக அது முடிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் வேறு எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கா நமக்கு முன்னாடியே காமிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்ப்போம் எப்படி வந்திருக்கேன்னு பார்த்துட்டு நான் சொல்லுவேன். செக் பண்ண தான் வீடியோ எடுப்பேன். ஓகேவா? ஹாய் நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஃபோனில் வந்து பேட்ரி வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அதாவது ரீப்ளேஸ் பண்ண பேட்டரியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அது என்னென்னா பிராண்ட் சைடுந்தே பார்த்தீங்கன்னா இவேஸ்ட்டை கஸ்டமர் சைடு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. இந்த பிராண்டு மட்டும் இல்லையா, எல்லா பிராண்டுமே அப்படி தானா. ஸோ இவேஸ்ட் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடாதா. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பில்லை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுற அதே பாருங்கள். பில்லு இருந்து 3 மாதம் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வாரண்ட்டி. பேட்டரி சார்ஜ் நிற்கலை, சார்ஜ் ஏற மாட்டேங்குது, சார்ஜ் ஏற்றும் போது பேட்டரி சூடாகுது, அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் 3 மாதத்துக்குள்ளே திருப்பி வந்தோம்னா ஃப்ரீயாகவே பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவேன் இருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1772 ரூபா வந்துச்சு, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாம். இந்த பில்லை நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னன்றதை நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவே பாருங்கள். உங்களுக்கு என்ன அட்டாச் பண்ணுறேன் இல்லையா, ஒரு நாள் கழித்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி சர்வீஸ் வந்து அவங்க நல்லா தான் ப்ரோ பண்ணுறாங்க. கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. மதுரையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பின்னாடி காட்டிங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அது சிக்னலு. தங்கரியல் தேட்டர்லேருந்து இங்கிட்டு வந்தீங்கன்னா இருக்கும், ஜங்ஷனை தாண்டி. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பேக்கரி இருக்கும். அதுக்கு மாடியில் பார்த்தீங்கன்னா மொபைல் பஜார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் சென்டர். இவங்க தான் பார்த்தீங்கன்னா லினோவோ லேப்டாப்பு மொபைல் ஃபோனுக்கு இவங்க தான்.